இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மகேஷ் என்கிறவங்க சிவகங்கையில் எழுதியிருக்காங்க. எனக்கு 4 வருஷமா அலைன்ஸ் பார்த்தாங்க, மாப்பிள்ளையே ஆகலை. எப்போவுமே ஜாய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 7:30 மணிக்கு பார்ப்பேன். சரி அம்மாட்ட ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே சாபக்கட்டுன்னு சொன்னாங்களாம். சரி நான் அம்மாட்ட ஜெபம் பண்ணேன். அம்மாவும் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுப்பான்னு சொன்னாங்க. ஏதாவது காணிக்க அனுப்புவேன்னு இந்த ஊழியத்துக்கு பொருத்தனை பண்ண சொன்னாங்க. நானும் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதமாக நல்ல வேலையில் உள்ள அழகான ஒரு நல்ல மாப்பிள்ளைய, நல்ல கர்த்தருக்கு பயப்படுற மாப்பிள்ளைய தந்தாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார் சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் நீங்கள் எங்கள் ஊருக்கு வருவீங்களாம்மா, எப்போ வருவீங்கன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், ஏதாவது அழைப்பு வந்தால் வருவோம். ஏதாவது சபையில் அழைப்பு வந்தால் கண்டிப்பாக வருவோம். எங்கள் வீடுகளில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கண்டிப்பாக வருவோம், வராமலாம் இருக்க மாட்டோம் என்று சொன்னேன். அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வந்தால் கண்டிப்பாக வரும். ஏன் நாங்கள் சும்மா கூப்பிட்டா வரமாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக. பொதுவாக எனக்கு கொஞ்சம் காலில் ஒரு பலவீனம் இருக்கிறதுனால பஸ்ஸில் ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த கார் தேவைகளை சந்திக்கப்பட்டால் நாங்கள் வருவோம் கண்டிப்பாக. நிறைய பேர் கூப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து செய்வன் இருக்குது, மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி மெட்ராஸு, சென்னை, மெட்ராஸில் கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தோம். அவங்களே இந்த காருக்கு வேண்டிய காசு மற்றும் காணிக்கையே கொடுத்துட்டாங்க ஆண்டவருடைய கிருபையால். ஏன்னா நாங்களும் கர்த்தர்ட்ட வாங்கி தான் ஊழியம் செய்கிறோம். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமும் இல்லை. நான் நிர்வாணமாக வந்தேன், நிர்வாணமாக தான் போக போகிறேன்னு யோகு சொல்கிறாரு. அதே தான் என் வாழ்க்கையிலையும் கூட. இயேசு மட்டும் நான் இழக்கலை. கணவனை இழந்தேன், ஒரே பையனை இழந்தேன், சொத்துலாம் இழந்தேன். எனக்கு 17 வருஷமாக சுகரு, இந்த சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதின் மத்தியிலையும் கூட ஆண்டவருக்காக பலனாய் ஓட, அவருக்குள்ளே வேரூன்றி நிற்க, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார். ஒவ்வொரு வேதனை நேரத்திலே பாடல் தருவார். அதான் லார்ட் ப்ரெசன்ஸ் என்கிற தலைப்பில் யூடியூப்பில் ஏற்றி விட்ருக்கோம். அதுக்கான கிருபைகள் ஆண்டவர்தான் தாரார். அதுக்கான மியூசிக்கு, ஆடியோ, வீடியோ, உழைப்பு, பிரயாசங்கள் எவ்வளவோ இருக்குது தேவைகள்லாம். ஆனால் ஆண்டவரையே நான் நின்னேன். நான் வேறு எதுக்கும் அழுக மாட்டேன். ஆண்டவரே இந்த தேவையை சந்திக்கணும், ஆண்டவரே இவ்வளோ பாடல்களை கொடுத்துருக்கீங்க, இந்த தேவைகள் எப்படி? பொதுவாக அந்த பாட்டுக்கெல்லாம் யாருக்கிட்டையும் காசு நான் கேட்கல. காரணம், எனக்கு ஒரு இடம் இருந்துச்சு, சின்ன இடம். அதை விற்று அதில் பிள்ளைங்க 2 பேர் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க ஏதாவது எங்களுக்குன்னு ஒன்று நீங்கள் வைக்கலையே அப்படின்னு கேட்குறாங்கன்ட்டு அவங்களுக்கு பாதி, அது சின்ன தொகைத்தான் போச்சு. அந்த சின்ன தொகையிலே அவங்களுக்கு பாதி, இந்த ஆண்டவருக்கு பாதின்னு பிரித்து, எனக்கு எது வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும், நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் நான் அந்த பாடல்களில் போட்டு, அந்த படம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து நிறைய பாடல்கள் இருக்குது, இன்னும் தேவைகள் இருக்குது. அந்த பாடல்களுக்கு கர்த்தரையே தான் நான் நோக்கி இருக்கிறேன். நிறைய பேர் டிவியை பார்த்துட்டு ஏதோ எங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காணிக்க அனுப்புன்னு சொல்லுவாங்க. நான் சரி, நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம், நீங்களும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். யார் உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறாரோ அவங்க தான் இந்த ஊழியத்தை தாங்குகிறாங்க. அதே மாதிரி உங்கள் ஊழியத்தையும் தாங்குவாங்க, கண்டிப்பாக தாங்குவாங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், எங்களை கைவிடாமல் நடத்துகிறார், உங்களையும் நடத்துவார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சௌரியை உங்கள் வாழ்வு லீபனோனை போல கண்டிப்பாக செழிக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு புதன்கிழமை காலை 8 மணிக்கு தமிழன் டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், யூடியூப்பில் ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கும், 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஜெபம் யூடியூப்லேயும் தொடர்ந்து நடக்கிறது. ஷார்ட் செய்தி நடந்து கொண்டு இருக்கிறது. லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ் பாடல்கள் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், ஜெப ஊழியம், உபவாச ஜெபம், இப்படி அநேக கூட்டங்கள் நடக்கிறது. இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் ஜெப உதவி எனக்கு தேவை. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். முடிந்த அளவு பாருங்கள், நீங்கள் நானும் சேர்ந்து இந்த தேவ ராஜ்யத்தை, சுவிசேஷ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் அதுக்கேற்ற பலன் நிச்சயம் நமக்கு தருவார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்.
ஆண்டவரே நன்றி. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. ஓராக அதிகாராபா டிகாதாகாராபா ஆவியானவர் இந்த ஜாய்டி பார்க்குற ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக ஒரு துக்க சந்தோஷமாய் மாறுவதாக. தேவ பிரசன்னத்தை, தேவ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையும், பரிசுத்தாவின் ஆளுக, ஐக்கியம், விடுதலை, சந்தோஷம் ஆண்டவரே அப்பா தகப்பனே உம்முடைய கிருபைகளை ஆமென் ஆண்டவரே உம்முடைய சகலவித ஆசீர்வாதங்களையும் இதை கேட்குற ஒவ்வொரு மேலையும் கட்டவிழ்த்து விடுகிறோம். இந்த ப்ரோக்ராமில் கட்டவிழ்த்து விடுகிறேன். உம்முடைய பவரை கட்டவிழ்த்து விடுகிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமை நிரப்புவதாகப்பா. ஆவியானவரே நீர் இறங்க ரிக்காதாக லாபா ராபா தீகாபா. எலும்புகள்லாம் தேய்மானம் கத்தர் சொல்லுகிறார். எலும்புல நான் நினமுள்ளதாக்கி அமே அலே லோயா ராகா லீகா லாபா ராபா எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறேன். ஆமென் அல்லேலூயா. எலும்புகளை ஒன்று கூட முறிந்து போவதில்லை. ஆமென். நீ வற்றாத நீரூற்றைப் போல வளமிக்க தோட்டத்தைப் போலவே இருப்பாய். ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோர்வாக இருக்கீங்க அநேகர். கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போன ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரபா திக்கா ரக்கா திகே லியோ ஓ ரே ஏ தோ ரோ கோ திகா ல ரே மே ஓ தோ ஒரி பௌதாக ரப சபதிக பபலபரப ரிகபிகாதாக லபலபர். இப்போது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீங்க. அல்லேலூயா. கட்டி கொடுத்த இடத்துல பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த வீட்டுக்குள்ள ஒரே பிராபலங்கள், ஒரே சண்டை சச்சரவுகள். அப்பா தகப்பனே துதிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவங்க தான் செஞ்சிங்க. ஆனால் அல்லேலூயா ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்க ஒழிய ஆத்மா ரட்சிக்கப்படல, சரீரம் ரட்சிக்கப்படல. அதனால் சில போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சண்டைகள், சச்சரவு, மன முறிவுகள், கடன்கள், கஷ்டங்கள் இருக்கிறது. அதை கர்த்தர் இப்போது மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. திரும்ப சாத்தான் உங்களை கெடுக்காதபடிக்கு மீண்டு கூடி வாழுங்கள். பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஆவியானவரே இறங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் வீட்டில் வியாதியாக வருது. பிள்ளைகளுக்கு ஒன்று மாற்றி ஒன்று செய்யுது. கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தருகிறார். வீண் விரை செலவு ஸ்டாப் பண்ணப்படுவதாக. ஊழியங்களை தாங்க ஒப்பு கொடுங்கள். அப்போது வீண் விரை செலவு உங்களுக்கு ஸ்டாப் பண்ணப்படும் என்று ஆவியார் சொல்வதற்காக நன்றி. நான் இந்த தேவ செய்து 100 மடங்கு பலன் தரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாள்லையும் கூட செய்தியுடைய தலைப்பு 1 சாமுவேல் 24:19. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இதான் தலைப்பு. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உமக்கு நன்மை செய்வாராக. இதை யார் சொல்லுகிறா அப்படின்னா, எதிரியாக இருந்த அந்த சவுல் சொல்லுகிறார். தாவீதுக்கு எதிரியாக காணப்பட்டார். உங்களுக்கு இன்னைக்கு எதிரி யாரு? ஒருவன் சத்துரு யாருங்க? வீட்டார் தான் சத்துரு. ஒரு அம்மா இப்படி சொன்னாங்க பாருங்க. எனக்கு 2 பசங்கம்மா. எங்கள் அம்மா என்ன சொல்லுது, ஒருத்தன் அவனுக்கே நீ செய்யுங்கிறான், இன்னொருத்தன் அவனுக்கே நீ செய்யுங்கிறான். நீ உனக்கு சின்ன மகன்தான் பிடிக்குங்கிறான் பெரிய மகன். பெரிய மகன் சொல்கிறான், சின்ன மகன் சொல்கிறான் உனக்கு பெரிய மகன் தான் பிடிக்கும். நான் என்னம்மா செய்ய, நான் வாங்குறது இவ்வளோ கொஞ்சோண்டு பென்ஷன், அதை நான் ஆளுக்கு பாடி கொடுக்கத்தாம்மா செய்கிறேன். நான் ஒரு வீட்டில், எங்கள் வீட்டுக்கார கட்டின வீட்டில் நான் பாட்டுக்கு இருக்கேம்மா. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு செய்கிறேன் இவனுக்கு செய்கிறேன், சண்டை சச்சரவு, ஒருத்த பேச மாட்டேங்கிறாங்கம்மா. சின்ன மருமக நான் பெரிய மகன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா, பெரிய மருமக நான் சின்ன மகன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா. பாருங்கள், விரோதம் பகை. ஆனால் இங்கே சொல்கிறாரு, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உமக்கு நன்மை செய்வாராக. எதிரியாய் காணப்பட்ட தாவீதின் வாழ்க்கையை கசக்க பண்ணின, நாளெல்லாம் பள்ளத்தாக்கிலும் மலையிலும் குகையிலும் போய் தங்கி தன் ஜீவனை காப்பாற்றுவதற்காக அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்க காரணம் என்ன? ஒரே எதிரி சவுல் தான். எப்போ இவனை கொல்லலாம், இவனை தீர்த்து கட்டணும். எதனால் தீர்த்து கட்டினவன் என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 சொல்லிட்டாங்களாம். உடனே அவனுக்கு போறாம. எங்கள் ஜவக்குள்ள ஒரு சகோதரி சொல்லுவாங்க, எனக்கு பிந்தி வந்தவங்க எப்படி இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ந்து நல்லா இருக்காங்க, செழிப்பாக இருக்காங்களே, நான் ஏன் இன்னும் இப்படியே கஷ்டப்படுறேன்? போறாமையை பார்த்தீங்களா? இதே போறாமல் சபைக்குள்ளே இருக்குது.
ஊழியத்துக்குள்ளே இருக்குது, ப்ரேயருக்குள்ளே இருக்குது, ஜெபக்குழுவுல இருக்குது. எந்த அளவுக்கு ஆண்டவரை பிடிச்சி ஆண்டோடைய வார்த்தைப்படி நடக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற பலன் ஆண்டவர் தந்தானே ஆகணும். சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி விடப்பட்டது. போராம கொள்ளும்போது, மற்றவங்க மேலே போராமப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக பொல்லாத ஆவி உங்களுக்குள்ள வந்துருக்குச்சுன்னு அர்த்தம். இது தெரியாமல் நீங்கள் யாரையாவது என்ன மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போராமப்படாதங்க. அவங்க நல்லா இருக்காங்களா, வாழ்த்துங்களேன், வாழ்த்தி பாருங்களேன். நீங்கள் வாழ்த்ததுக்குரியவளாய் மாறுவீர்கள். ஏன்னா நம்ம எந்த அளவு அளக்கிறோமோ அந்த அளவு நமக்கு அளக்கப்படும். கண்டிப்பாக கர்த்தர் நம் சார்பில் இருப்பார். இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறார், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களை வந்து சமாதானப்படி செய்வார். நீதிபதிகள் 16:7. சவுல் வந்தார். இதை பார்க்குறோம். 19வது வசனமே சொல்லுகிறது, 1 சாமுவேல் 24:19. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவரை சுகமாய் போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. 18வது வசனம், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்து நீ என்னை கொன்று போடவில்லை. 17வது வசனம், தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கில் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். பார்த்தீங்களா, தாவீது நன்மை செய்கிறான். தீமை தன்னை கொல்ல வந்தவனுக்கு, தன் உயிரை கையில் எடுக்கணும், தலையை சீவனும்னு திரிஞ்சவனுக்கு மேலே அவர் அன்பு கூறுறார். ஏனெனில் ஒரு முறை கரெக்டாக தாவீது கிட்ட சவுல் வந்துட்டார். இவர் சவுல் முன்னாடி இருக்கார், இவர் பின்னால் இருக்கார். கொல்றதுக்கு சரியான வாய்ப்பு. ஆனால் தாவீது கொன்னாரா? இல்லை. எல்லாரும் வர இதே சமயம், ராஜா நீங்கள் என்ன செய்யுங்க, சவுலை கொன்றுங்க, இதான் பழி வாங்குற நேரம், கர்த்தர் உங்கள் கையில் எதிரியை கொடுத்துருக்காரு, ஒரே வெட்டிடலாம் பின்னால் ஊடி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கொடுத்த பொழுதும், நண்பர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்த போதும் அவர் அதை செய்யலை. லேசாக சால்விட்ட பிடிச்சி அப்படின்னு கிழிக்கிறாரு. உடனே உள்ள லவன்னு அடிக்குது. பாருங்கள், ஆண்டவர் சாயலை தரித்தவங்க, ஆண்டவர் பிள்ளையாக வாழுகிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவங்க இந்த தப்பை பண்ண மாட்டாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். துணிகரமான பாவம் நம்ம செய்ய முடியாது. இப்போ தாவீதால் துணிகரமான தவறு செய்ய முடியலை. தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்கிறவன். அதனால தான் தாவீதின் குமாரனே என்று இயேசு அழைக்கப்பட்டார். தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கி ஏன் தலைமுறைகள் ரட்சிக்கப்படவில்லை? எத்தனையோ பேர் புறஜாதி ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க, கடைசிவரையும் எங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படலையே, கடைசிவரையும் எங்கள் தாய் ரட்சிக்கப்படாவே மறிச்சிட்டாங்களே. அவங்களுக்காக எவ்வளவோ ஜெபமெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கனியே கொடுக்க மாட்டாங்க. போடுறாங்க போட்டி எல்லாம் இருக்கும். கணவனுக்கு பணிஞ்சு போக மாட்டாங்க. ரட்சிக்கப்படாத கணவனும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படுவார். ஏன்னா உங்களுக்கு கணவரத்தை கத்த தலையாக வச்சுருக்காரு. கணவருக்கு இயேசு தான் தலைவர். அவர் ரட்சிக்கப்படல, அதனால் அவர் சொல்கிறத கேட்க மாட்டேன். உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் பிள்ளையுடைய வாழ்வு நன்றாக இருக்கணும்னா உங்கள் கணவர் சொல்கிற நீங்கள் கேளுங்க. கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு வெளியே இல்லை, கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிங்க. நான் அவங்க ரட்சிக்கப்படல, அவங்க என் வீட்டுக்காரர் கூட பிறந்த வீடு, அதனால போக மாட்டேன். ஏன் போனால் என்ன இல்லை, படைச்சதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிடாம இருந்துக்கங்க, நாங்களாம் அப்படி தான் இருந்தோம். அவங்களே நமக்கு தரமாட்டாங்க, வீட்டில் செஞ்சதை தந்துடுவாங்க, வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சு தருவாங்க. ஏன்னா நம்ம அவங்கள நேசிக்கிறோம், எதிரியை நேசிக்கிறோம். எங்கள் ஒருவனுக்கு சத்துரு வீட்டார் தான். எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்த 9 பேர் எதிர்ப்பாக இருந்தாங்க. நான் ஆண்டவரை தேடினோடனே, எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டோடனே, பிள்ளைங்க மூலம் ரட்சிக்கப்பட்டோடனே, இவன் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டா, புருஷனையும் கொண்டு போயிட்டா, பிள்ளைகளையும் மதம் மாற்றி கொண்டு போயிட்டா, நம்ம அவங்கள தள்ளி வச்சிடணும்னு அவங்க தான் தள்ளி வச்சாங்க. ஆண்டவர் எங்களை தள்ளி வைக்கலை, எங்களை சேர்த்து கொண்டார். அவங்களுக்கு முன்பாக எங்களை கீழாக்காமல் மேலாக்கி வைத்திருக்கிறார், வாழாக்காமல் தலையாக்கி வைத்திருக்கிறார். நாடோ என் பிள்ளைகளோ அவங்க வீட்டு வாசலுக்கு எந்த உதவிக்கும் போகலை. எப்படி நீ திருமணம் முடிப்பேன்னு பார்ப்போம், உனக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்குது, நீ எல்லாத்தையும் ஏசுன்னு போய் இழந்துட்ட. இப்படிதான் என் உறவினர்கள் சொன்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் அவங்கக்கிட்ட போய் ஒரு உதவி கேட்க மாட்டேன். ஆண்டவரே, நீர் செல்வந்தர், நீர் ஐஸ்வர்ய சம்மனர், என் பிள்ளை கல்யாணம் முடிச்சுன்னு வந்து கேளு. எல்லாரும் கேட்டால் சொன்னாங்க, எங்கள் அன்னைங்களாம் எங்கள் வீட்டில் வந்து கேளு, உதவி கேளு, நாங்கள் செய்வோம். எனக்கு மூத்த சௌரன் இயேசு இருக்கார், அல்லேலூயா, அவர் உதவி எனக்கு போதும்.
அவர் உதவி எனக்கு போதும். தாவீது பாருங்க, ஆண்டவரையே தஞ்சமன், அவரே அடைக்கலம், அவரே கோட்டை, அவரே அரணுன்னு இருந்தான். அதனால தான் அவரை யாரும் அசைக்க முடியல. சமஸ்த இஸ்ரவேலையும் 40 வருஷம் அவர் அரசாள்றாரு. தீமை செஞ்சு அந்த சவுலுக்கு நன்மை செய்கிறாரு. கையில் எத்தனையோ முறை அவர் கையில் அவன் கிடைச்ச பொழுது அவன் கொல்லலை. தாவீது விட்டார். எத்தனையோ பேர் தூண்டி விட்டாங்க கொல்லும்படி, செய்யலை. ஒரு முறை அப்படியே அந்த சாலை லைட்டாக தான் கிழிச்சார். இருதயம் அப்படியே லவலவன்னு அடிக்குது. நான் தேவன் அபிஷேகம் பண்ணினவனை நான் தொடுவது எப்படி, கை போடுவது எப்படி? குற்ற மனச்சாட்சி கொத்துது. ஐயோ, தேவனால் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டாரே. அதே சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தான் அபிஷேகம் பண்ணினார். இவனையும் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் பண்ணன்னு தான் நினைக்கிறாரு. இவனுக்குள்ளே பொல்லாத ஆவி உள்ளே வந்ததுனால, இவன் போராமல் கொண்டதுனால, உனக்கு எனக்கு கொடுக்குற கணத்தை இந்த ஜனங்கள் அவனுக்கு கொடுத்துட்டாங்களே தாவீதுக்குன்னு என்னன்னா, சொன்னாத்த என்ன பரவாயில்ல, நான்லாம் அப்படி தான் சொல்ல, ஆண்டவரே அவங்கள பேச வச்சுருங்க, என்னை கேட்க வச்சுருங்க, இதுக்காக நன்றின்னு சொல்லிடுவேன். அப்படி சொல்லிட்டு போங்க. ஐயோ, பேசுகிறாங்களே வைக்கிறாங்களே, நம்மளை பேசுனா இயேசு பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை ஓரம் கட்டினா ஆண்டவரே ஓரம் கட்டினான்னு அர்த்தம். ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொன்னார். ஆண்டவரே, சில பேர் சொன்னால் விசுவாசிகள் வசனம் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் என் வார்த்தை, சொந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறேன். வசனத்தை சொன்னால் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே, அப்போ அசட்டை பண்ணுறாங்களே. அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார். உன்னை அசட்டை பண்ணுகிறோம், என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னுடைய ஜீவ வார்த்தை அசட்டை பண்ணுறாங்கன்னா ஓ வார்த்தையை அவங்க அசட்டை பண்ணலை. நீ வார்த்தை சத்தியத்தை சத்தியம்னே சொல்லு. சத்தியத்தை வாங்க, சத்தியத்தை விற்காதுன்னு இருக்கு. சத்தியத்தில் வாழணும். ஆண்டவர் எந்த காரியத்தை செய்தாலும் இந்த சத்தியத்தின் மட்டும் தான் செய்வார். இதுக்கு மாறாக இது அப்பா செய்யவே மாட்டார். எழுதி வச்சுங்க வேணாலும். அப்படி வார்த்தை ஜீவன் உள்ளது, ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அவர் எதுக்காக வார்த்தையை அனுப்புகிறாரோ அதை வாய்க்கும்படி செய்வார். இப்போ இதை பார்க்குறோம். அந்த சவுல் அப்போ தான் சொல்கிறான், நான் உனக்கு தீமை செய்ய நினச்சேன் எத்தனை முறை, நீ எனக்கு அத்தனை முறை நன்மை செய்ய நினச்சியப்பா. உனக்கு எனக்கு ஆண்டவர் நடுவில் நின்று நியாயம் செய்வாராக அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொல்கிறார். அவர் தாவீது என்ன சொல்கிறார், என் கையில் ஒரு துரோகம் இல்லை, ஒரு பொல்லாப்பு இல்லை, நான் உனக்கு ஒரு குற்றமும் செய்யலை சவுலே, தெரிஞ்சுக்கோ. நீ தான் அத்தனை குற்றமும் எனக்கு நீ செஞ்ச. நான் உனக்கு ஒரு குற்றம் செய்யலை, உனக்கு பொல்லாப்பு செய்யலை, உனக்கு நான் துரோகம் மனசுல நினைக்கல. இன்றைக்கி எல்லோரும் தவறாகவே புரிஞ்சுக்கிடுவாங்க நம்மளை. சில பேர்லாம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு இங்கே நம்ம பார்க்குறோம். யார் என்ன நினச்சாலும் நம்மை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறார், அதுதான் நமக்கு முக்கியம். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என்னப்பா 4 மாதமாக ஒரு சின்ன காணிக்கை அனுப்புனாங்க, இப்போ இந்த மாதமெல்லாம் அனுப்பலையே, இப்போ 2 மாதம் அனுப்பலையே. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஒரு வழி அடையும் போது புது வழியை நான் திறப்பேன். யார் கொடுக்குற நிறுத்தினாலும் கர்த்தராகிய நான் கொடுக்குறத நிறுத்த மாட்டேன். யார் உள்ளத்தை ஏவுறனா அவங்க தருவாங்க மகளே. ஐயோ, பற்றாக்குறையாக இருக்கு ஆண்டவரே, நான் கடன் வாங்கி ஒரு ஊழியும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, அந்த ஊழி எனக்கு வேணவே வேணாம். கத்தெடுத்த வாங்கி கத்தருக்கே கொடுக்குறேன்னு வார்த்தை எனக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். தாவி சொல்கிறார்ல, நான் கத்தெடுத்திருந்து வாங்கி கத்தருக்கே கொடுக்குறேன். அதுதான் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம். எனக்குன்னு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமும் அல்ல. முத டிவி ஆரம்பிக்கும் போது 10 வருஷம் ஆச்சு டிவி ஆரம்பித்தேன். முத தமிழன் டிவிலாம் 1/4 மணி நேரம் போட்டோம். அப்பொழுது அதுக்கு 5 வாரம் வந்துச்சு. அப்போ சுமார் போக்குவரத்து எல்லா தேவையும் சேர்த்து 30,000 வந்துருச்சு. அப்போ ஆண்டவரே, நான் 30,000 நீங்கள் தந்தாத்தான் நான் ஆரம்பிப்பேன், எங்கே போவேன் ஏது போவேன் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன கேட்டார். ஐயோ, என்ன வச்சுருக்கேன், ஐயோ கொஞ்சம் கொஞ்சமாக 500 ரூபாயா அக்கௌண்ட்டில் போட்டது ஒரு 30,000 இருந்துச்சு. மாதம் 500 ரூபா மெனிக்கினா அது எத்தனை வருஷம் நாங்கள் சேர்த்துருப்போன்னு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபானா 5 வருஷம் சேர்த்தது அது. ஆண்டவர் சொன்னார், அதை எடுத்து நீ என்ன செய்ய முதலீடு பண்ணுன்ட்டார். நான் எனக்கு எங்கள் கணவருக்கு எதிர்காலத்துக்கு அதை சேர்த்து வச்சுருக்கேன் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு பையனே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, பொம்பளை பிள்ளை வீட்டில் போய் நாங்கள் போய் இருக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தானே கொஞ்சம் கொஞ்சமாக 500 சேமிப்பு வச்சோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லிட்டார், நாளை தினத்தை குறித்து நீ எங்கே கவலைப்படுற, கொடு. இன்றைக்கி அப்படி கொடுக்கப்பட்ட ஊழியந்தான் இன்னைக்கு வரையும் கர்த்தர் தேவையை சந்திச்சுட்டே வர்றார். கொடுக்கலும் இல்லை வாங்கலும் இல்லை. லோயா
மிச்சமும் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறார், சரியாய் செய்கிறார். அங்கே நம்ம பார்க்குறோம், உம்முடைய பேரில் கைபோடுவதில்லை, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர். இயேசு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர். நீங்கள் நானும் தாவீதை போல நன்மை செய்வோம். அவளது தாவீது அரசனாக ஆண்டவர் உயர்த்தினார். தாவீது வம்சத்தில் இயேசு வந்தார். தாவீதின் குமாரனே என்று பரதேவேடி கூப்பிட்டா, சுகமடைஞ்சான். கானானிய ஸ்திரீ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டா, மகளுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை தந்தார். ஆகவே தாவீதின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நன்மை, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. பாருங்க, கர்த்தர் நன்மை செய்வார். இதை சவுல் சொல்கிறார். நம்ம எதிரிகளே நம்மளை பார்த்து சொல்லணும், கர்த்தர் எனக்கு செய்த நீங்கள் நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்மை செய்வாராகன்னு சொல்லணும். கண்டிப்பாக சொல்ல வைப்பாரா? சவுலை சொல்ல வச்ச ஆண்டவர் உங்கள் சத்துருக்களை சத்துருக்களை நிச்சயம் சொல்ல வைப்பார். அதே போல் மத்தேயு 10:36 மனுஷனுடைய சத்துரு அவன் வீட்டாரேன்னு பார்க்குறோம். வீட்டார் மேலே அன்பு கூறுங்க, சிநேகிங்க, பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, தூசிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. இதெல்லாம் ஆண்டோடைய உபதேசம். இத்தனை பேர் பெற்றோர் செத்ததுக்கு போகாமல் இருக்காங்க. காரணம் என்ன? அவங்க சண்டை சச்சரவு, அதனால் போகலை. எங்கள் அம்மா எனக்கு சொத்து கொடுக்கல அதனால் போகலை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு பையன் எனக்கு தெரியும், அவங்க அம்மா சாகுரி அவங்க கூட பேசலை. நான் எத்தனையோ தடவை சொன்னேன், அப்பா ஏப்பா அம்மாவோட பேசாமல் இருக்க. அவங்க சாப்பாடு போட்டு வைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் வேணுமானா பதில் சொல்ல மாட்டான். எப்பா சாப்பிடுப்பான்னு அவங்க சொல்லிகிட்டே போயிடுவாங்க, அவன் சரின்னே சொல்ல மாட்டான். இப்படி எத்தனை ஆண்டு காலம். கடைசியில் தாய் இறந்து வச்சு அழுகிறான் உட்காந்து. ஏன் பாருங்கள், அவன் அவங்க அம்மாவை சத்துருவா என்னன்னா. அவங்களுக்கு 6 பிள்ளைங்க அந்த தாய்க்கு. நான் எவ்வளோ சொன்னேன், அப்பா அம்மாவோட பேசாமல் இருக்கக்கூடாதுப்பா, பேசுப்பா. வாயு அதுக்கும் என்கிட்ட திறக்க மாட்டான், சிரிப்பான், அமைதியாக இருப்பான். நான் அப்படிலாம் இருக்காதிங்க தயவு செஞ்சு. அந்த தாய் மனது எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம் மரிக்கும்போது. அவங்களுக்கு 6 பிள்ளை இருந்தாலும் எல்லா பிள்ளையும் அன்பாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஒருவனுக்கு சத்துரு யாருன்னா மனுஷுடைய சத்துரு வீட்டார் மேலே அன்பு கூறுங்க. அப்பொழுது சத்துருக்கள் வந்தால் சமாதானப்படி ஆண்டவர் செய்வார். ஆதியாகமம் 50:16-17 சொல்லுகிறது. மத்தேயு 18:21 சொல்லுகிறது. எத்தனை தடவை ஆண்டவரே நான் மன்னிக்கணும்? 7-70 முறை ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறாரு பேதுருவை. மன்னித்து ஜெபம் பண்ணுங்க, அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் யார் உங்களுக்கு தீமை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்கிறீங்க, அதுக்கு ஈக்குவலாக ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நம்ம செய்ய வேண்டியது மன்னிக்க வேண்டும், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுபோல் ஆதியாகமம் 50:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு சகோதரர்கள் தீமை செஞ்சாங்க இல்லையா? அவனை கொண்டு குழியில் போட்டாங்க. 20 வெள்ளிக்காசு வெத்து போட்டாங்க. அப்புறம் குழியில் கொண்டு தள்ளினாங்க. சரின்னு பார்வோன் வீட்டுக்கு அவன் போனான். அவன் என்ன பண்ணான்? அவன் மனைவி அவன் மேலே குற்றச்சாட்டி சிறைச்சாலைக்கு அனுப்புனா. ஆனால் அங்கேயே ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். கடைசியில் தகப்பன் எல்லாம் இவங்கிட்ட தான் வந்தாங்க. அந்த தரிசனம் சொப்பனை நிறைவேறிட்டு யோசேப்புக்கு. அப்பொழுது யோசேப்பு அப்பா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு கூட, அந்த நான் பெற்ற எல்லா பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறாரு, யோசேப்பே நீ மன்னிச்சிருவோம், சகோதரனை மன்னிச்சிரும், நாங்கள் துரோகம் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. ஏன்னா யாக்கோபு சொல்லிட்டு செத்தாராம், அப்பா கூட பிறந்தவங்களாம் மன்னிச்சிருப்பா, அவங்க துரோகம் பண்ணது உண்மைதான்ப்பா. பார்த்தீங்களா, நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நல்ல தகப்பனாக இவர் செய்த தவறுகளை மன்னியும், குற்றங்களை மன்னின்னு சொல்லி இயேசு ரத்தம் நமக்காக இன்றைக்கு பரிந்து பேசி கொண்டு இருக்கிறனால தான் நீங்களாலும் உயிரோடு இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். மன்னிப்பு கேட்டால் உடனே ஆண்டவர் மன்னிக்கிறார். அந்த தகப்பன் சொன்னான் பாருங்க, அந்த நினைவு கூறுகிறாங்க சகோதரர்களாம். ஏன்னா தகப்பன் செத்து போயிட்டார் யாக்கோவே. இப்போ இவனை இனிமேல் இவன் பராமரிக்க மாட்டானோ இவர்களை என்று சொல்லி அவங்களுக்கு கலக்கம் உண்டாயிட்டு கூட பிறந்த சகோதரருக்கு. அப்போ தான் யோசேப்பு சொல்கிறாரு 50:20 ஆதியாகமத்தில், நீங்கள் தீமை செய்ய நினச்சிங்க, கர்த்தரோ அதை இப்போது நடந்து வரும்படி நன்மையாக முடியப்படினார். தீமை நன்மையினால் வெல்லு, அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். எத்தனை தடவை நீங்கள் பொறுத்து போகிறீங்க, எத்தனை தடவை நான் அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறேன், அவங்கள ஆண்டவருக்காக செய்யாமல் இருக்கேன்னு சொல்கிறீங்களே, பழி வாங்காமல் இருக்கேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கெல்லாம் பிரதிபலன் ஆண்டவருக்கு நன்மை செய்வார், பெரிய நன்மை செய்வார். ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு, உங்களுக்கு ரெட்டிப்பான பலனை வச்சுருக்காரு என்பதை மறந்து போகாதீங்க. இதே போல் கடைசியாக பார்க்க போகிறோம் எஸ்தர். பாருங்கள், எஸ்தர் புக்கில் நம்ம பார்த்தோம்னா அங்கே இருக்கிறது இந்த ஆமான்.
ஆமாண்டே யூத ஜனத்தின் எதிரி. 127 நாட்டில் இருக்கிற யூத ஜனங்களை ஒரே நாள் அழிக்கணும்னு சட்டம் தீட்ட சொல்கிறான். ராஜா முத்திரையும் போட்டார். ஆனால் பாருங்கள், எல்லா நாட்டுக்கும் அது பறந்து போகுது. ஆனால் இங்கே எஸ்தர் 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாள், முருதகாய் ஜெபிக்கிறார். என்ன நடந்துச்சு? என்ன அற்புதமாக நடந்துச்சு பார்த்தீங்களா? இங்கே அந்த சத்துருவாயி ஆமானுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்கிறான். ராஜாவோடு சேர்த்து 2 தடவை விருந்து வைக்கிறான். ஏன்னா சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு, அதனால் அக்னி தலை மேலே குவிப்பாய். சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தால் இந்த எஸ்தர் சத்துருக்களை சிநேகிக்கிறார். ஆனால் அவனை தூக்கில் போடத்தை சிநேகிக்கிறார். ஆண்டவர் பழிவாங்க போகிறாரு. முருதாகை ஒரு தப்பும் பண்ணலை. ஆனால் அவன் மேலே குற்றச்சாட்டி அவன் தன்னை வணங்கலேன்னு சொல்லிட்டு அவன் மேலே போட்டி போட்டு அவனுக்கு 50 முழ தூக்கத்தான் வீட்டுக்கிட்ட உண்டு பண்ணி அதில் தூக்கம்னு நினைக்கிற போது அதே தூக்கில் கர்த்தர் ஆமான தூக்கி போட்டார். உங்கள் சத்துருக்களை நீ பழி வாங்குவார். ஏன்னா நீங்கள் சத்துருக்களை நன்மை செய்தீர்களானால் ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருந்து உங்களுக்கு நன்மை செய்வார். எஸ்தருக்கு ஆமானின் வீடு கொடுக்கப்பட்டது. ஆமான் அழிக்கப்பட்ட அவனை சேர்ந்து 500 பேருக்கு மேலே சொந்த பந்தங்களை அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. சத்துருக்களை ஆண்டவர் அழிக்கிறார், அப்படி கூண்டோடு அழிக்கிறார். உங்கள் சத்துருக்களை நீங்கள் சினைங்க. பாருங்கள், இந்த எஸ்தரும் மொர்தகாயை அவனை சினைத்தாங்க. பாருங்கள், ஆமானின் பதவி யாருக்கு வந்தது? மொர்தகாய்க்கு வந்தது. அமைச்சர் பதவி, ஜனாதிபதி பதவி வந்தது. எஸ்தருக்கோ ஆமானின் வீடு வந்தது. கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்கள ஆசீர்வதித்தார். கைவிடலை. எஸ்தரை அரமனை ஸ்திரியாக மாற்றினார். கர்த்தர் யாவை செய்து முடித்தார். இந்த மொர்தகாய் முதல் மனைவியை தள்ளிட்டு இந்த எஸ்தரை மனைவியாக கொண்டான். வஸ்தி அவன் பேர். இப்போ கீழ்ப்படியாதவர்கள் ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார், பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் போட்டு தள்ளிடுவார். அவர் ராஜ பதவியை இழந்துட்டான். ஆனால் ஒன்றுமில்லாத இருந்த அநாத ஸ்திரீ, அந்த தாய் தகப்பன் இல்லாத அந்த எளிய ஸ்திரீ ராஜாவுடைய மனவாட்டியாக மாற்றப்பட்டால். நீங்கள் நானும் ஏசபாக்கு மனவாட்டியாக இருக்கிறோம். இதை மனதில் கொண்டு சத்துருக்களை சினையுங்கள். எப்படி தாவீது சவுலுக்கு நன்மை செஞ்சானோ, அவன் குடும்பத்தாருக்கு நன்மை செஞ்சானோ, அவன் சந்ததிக்கு நன்மை செஞ்சானோ, நீங்களும் நானும் சத்ருவாய் இருக்கிற அத்தனை பேருக்கு அவங்க சொந்த பந்தங்களுக்கு நன்மை செய்வோம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். யோசேப்பு சத்துருக்களுக்கு நன்மை செய்ததுனால தான் பாருங்கள், யோசேப்பு அந்த எகிப்துக்கே ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். பஞ்ச காலத்தில் எல்லா நாட்டு மக்களும் அவனை தேடி வரும்படி வைத்தார். என்ன அருமையான வார்த்தை! 1 கொரிந்தியர் 15:26 சொல்லுகிறது, கடைசியாக பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம். அந்த மரணத்தை இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்துட்டார். மரணமே உன் ஊர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே சொல்லி அவர் வெற்றி சிறந்து விட்டார். ஆகவே மரணத்தை ஜெயித்த நம்மோடு இருக்கிறார். நம்ம சாகாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய கிரிகளை விவரிப்போம். ஆகவே சத்துருக்களை சிநேகிப்போம், தீமை செய்வர்களுக்கு நம்ம நன்மை செய்வோம், கூட பிறந்தவங்களை நேசிப்போம். சொத்துக்காக யாரையும் பயக்காதீங்க, பெற்றோரை பயக்காதீங்க, பெற்றோர் ஒன்றும் செய்யலைன்னு நினைக்காதீங்க. இப்போ பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணுங்க, மனைவியை நேசிங்க, நீங்கள் புருஷனை நேசிங்க, கணவன் உடையவங்க மனைவி உடையவங்க, பிள்ளைகளை நேசிங்க, பிள்ளைகளோடு நீங்கள் சமாதானமாக இருங்க, பிள்ளைகளை தேவ அன்பை ஊற்றி வளருங்கள், நல்ல வேத வாசிக்க சொல்லுங்கள், கர்த்தருக்குள்ளே நடத்துங்கள், நீங்கள் வீட்டார் கர்த்தரையே சேவிங்கள். கர்த்தர் தாவீது வம்சத்தில் வந்தது போல உங்கள் வம்சத்தில் இயேசு வருவார். உங்கள் சந்ததி மேல் ஆவி ஆசீர்வாதம் ஊற்றப்படும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிற சவுல் வாழ்நாளெல்லாம் தீமை செய்தான் தாவீதுக்கு அவன் குடும்பத்துக்கு. ஆனால் இவன் வாழ்நாளெல்லாம் நன்மை செய்தான். அதனால கர்த்தர் தாவீதுக்கு நன்மை செய்தீரப்பா. அப்பா ராகா அதிகா லாபா ராபா. அப்பா தாவீது பல ராஜாக்களை வென்றான். ஆண்டவரே, அவன் யுத்த வீரனாய் இருந்தான், நல்ல ஒரு பாடகனாய் இருந்தான், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆண்டவரே தகப்பனே, தாவீது வம்சத்தில் இயேசு வந்தீங்க, தாவீது குமாரன் என்று அழைக்கப்பட்டீங்க. அது தாவீதின் சிங்காசனத்தை ஆண்டவரே ரிகா பாபா லபா ரபா லபா நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்க. ஆண்டவரே தகப்பனே, தாவீதின் திறவுகளை உடையவரே, எங்களுக்கு அந்த திறவுகளை தந்ததுக்காக நன்றிப்பா. நாங்கள் சத்துருக்களை நேசிக்க ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் தீமை செயலுக்கு நன்மை செய்ய ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ நன்மை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உங்கள் கிருபையை தருவீராக. ஆண்டவரே, உங்களுடைய வரியில் காணப்பட ஒருவருக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதித்துள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம்.
தேவ சமூக பாடல்கள் டிவிடி, ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.